OnePlus இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறமாக ரெண்டாவது வாட்சை கொண்டு வந்திருக்காங்க. 2 சிப்செட்டோட, 2 ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட அண்ட் 2 மோடோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெட்டு ஒன்னா துண்டு ரெண்டா பார்த்தலாம் இது எப்படி இருக்கு. இப்படி ஒரு மேப்பராக ஸ்டெப் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வாட்ச் கூட நீங்க இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே ரவுண்ட் டயல் டிசைனும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமாகவே இருக்குங்க. என்னன்னா மேலே மட்டும் ஒரு பார்க்கறதுக்கு பட்டன் வச்சு நல்லா இருக்கு, கீழே மட்டும் கொஞ்சம் அந்த ஷேப் மாறின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் மற்றபடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிசைன் பார்க்கும்போது நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாகவும் இருக்கு அண்ட் பில் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. இந்த பில் குவாலிட்டின்னு பார்க்கும்போது தான் மேலே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சஃபயர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட். இதில் மேலே இருக்க பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா மெனு பட்டன் அண்ட் கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பட்டன். ஸோ நீங்க கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராப் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு, உங்களுக்கு வியர் பண்றதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு. 46 mm அப்படின்ற ஒரே வேரியன்ட்ல மட்டும் தான் வருது. வெயிட் பொறுத்த வரைக்கும் 80 கிராமுங்க. சோ கையில வியர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சமா ஹெவியா வந்து தெரியும். நான் ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் லைட்டா தான் தெரியும். IP68 கான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேவை பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஒரு சர்க்குலர் பேட்டர்ன்ல டிஸ்ப்ளே தான் இருக்கு. பார்க்கிறதுக்கு வாட்ச் பெருசா இருந்தாலுமே என் கையில யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. காரணம் என்னன்னா அந்த பெசல்ஸ் கொஞ்சம் திக்கான ஒரு பெசல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி இந்த AMOLED டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. யூஸ் பண்ணும்போதும் எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாகவே இருந்தது. வியூவிங் ஆங்கிள்ஸ்லையுமே எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. 600 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கிறதா அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் நான் இன்டோர்லையும் சரி அவுட்டோர்லையுமே சரி யூஸ் பண்ணும்போது அதோடைய பிரைட்னஸ் லெவல்ஸ் நல்லாவே வந்து இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஆட்டோ பிரைட்னஸ் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களுக்கு மெசேஜஸ் எல்லாம் ஏதாச்சும் வருது, நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது, நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கீபோர்டை வச்சு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் கிடையாது. நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக உங்களால் டைப் பண்ண முடியும். நான் டைப் பண்ணும்போது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ப்ளஸ் நீங்கள் வாய்ஸில் ரிப்ளை பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களும் ஆப்டாக ஒர்க் ஆச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். டியூல் இன்ஜின் ஆர்கிடெக்சரை இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு Snapdragon W5 அப்படின்னு சொல்லக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஒரு ப்ராசஸரும் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு சைடில் BS2700 சொல்லக்கூடிய ஒரு எஃபிஷியன்சிக்காகவே ஒரு ப்ராசஸரையும் யூஸ் பண்ணுறாங்க. Wear OS அப்படின்னு சொல்லக்கூடிய OS வந்து பார்த்தீங்கன்னா இந்த Snapdragon ப்ராசஸரோட இன்டர்மினேஷனோட ஒர்க் ஆக போகுது. அண்ட் இந்த சைடில் நமக்கு RTOS வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபிஷியன்சி ப்ராசஸரோட வந்து ஒர்க் ஆக போகுது. ஒரு வாட்சுக்கு எதுக்கு ப்ரோ 2 OS 2 ப்ராசஸர்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கும் புரியுது, எனக்கும் அந்த சந்தேகம் தான் இருந்தது. பட் யூஸ் பண்ணும்போது தான் அது உண்மையாகவே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு இன்னுமே நல்லா புரிஞ்சுது. உங்களுக்கு Snapdragon ப்ராசஸரில் அந்த Wear OS உடைய சப்போர்ட்டோட உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நீங்கள் எப்பப்பெல்லாம் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் Spotify யூஸ் பண்ணுறீங்க இல்லை கூகுள் மேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த ப்ராசஸர் அந்த ஓஎஸோட ஒர்க் ஆகும். பட் இதுவே நீங்கள் நார்மல் டாஸ்க் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவிட்டியை வந்து ட்ராக் பண்ணுவோம், நடக்கும்போது வாக்கிங் போகிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக வந்து நீங்கள் ஒரு சின்ன சின்ன யூசேஜ் எல்லாம் இந்த வாட்சை வச்சு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறது, மற்ற விஷயங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எஃபிஷியன்ட்டான அந்த ப்ராசஸரும் RTOS இருந்தாலே வந்து போதும். உங்கள் பேட்டரி லைஃபும் இன்னும் சூப்பராக வரும். ஒரு பெஸ்ட் காம்பினேஷனை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பேட்டரி லைஃப் எவ்வளோ வருதுன்னு தானே கேட்குறீங்க, அதையும் சொல்கிறேன். அவங்க கிளைம் பண்ணுறது 48 மணி நேரம் வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா எங்களுடைய யூசேஜில் 1.5 நாள் அசால்ட்டாக வந்தது, பிரச்சனையே இல்லாமல். பட் இந்த 1.5 நாளும் நாங்கள் ரொம்ப ஹெவியாக எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட் பண்ணோம். பட் கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் கிராஜுவலி நார்மலான பர்ஃபார்மன்ஸில் எல்லாமே கனெக்ஷனில் வச்சுட்டு வைஃபைல யூஸ் பண்ணிவிட்டு மற்ற விஷயங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக 2 நாள் வந்துருன்றதை நான் எதிர்பார்க்குறேன். அப்போ இந்த 12 நாள் பேட்டரி லைஃப் வந்துடும், 15 நாள் வந்துடும், 100 மணி நேரத்துக்கு வருது அப்படின்லாம் மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு கேட்டிங்கன்னா இதுலேயே அந்த 2 மோட் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுடைய வேலை தான். ஒன்று ஸ்மார்ட் மோட், இன்னொன்று பவர் சேவர் மோட். இந்த ஸ்மார்ட் மோடு தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது. எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் தேவையோ, எப்பப்பெல்லாம் எஃபிஷியன்சி தேவையோ அந்த டைமில் அதுவே ஸ்விட்ச் பண்ணிக்கும். நம்ம எதையுமே பண்ண தேவை கிடையாது. பட் இந்த பவர் சேவிங் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் தேவையே இல்லை, எனக்கு பேட்டரி லைஃப் மட்டும் வந்தால் போதும், இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே வந்துடும், கால் பேசுறது எல்லாமே அந்த இடத்துல வந்துடும். அப்போ RTOSம் அந்த எஃபிஷியன்சியான ப்ராசஸர் மட்டும் ஒர்க் ஆகும். அந்த பார்ட்டிகுலர் மோடை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரி லைஃப் கண்டிப்பாக ஒரு 10 நாள்லேருந்து 12 நாள் வரதுக்கான வாய்ப்புகள். இந்த வாட்சை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப் எதிராக இருக்குன்னு பார்த்தா OELTன்னு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. இவங்களோட அஃபிஷியல் ஆப்பாக இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். சரி, இந்த OELTக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், வாட்ச் ஃபேஸஸ் இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். வாட்ச் ஃபேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு 20 வாட்ச் ஃபேஸஸ் தான் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் தேர்ட் பார்ட்டி வாட்ச் ஃபேஸஸ் இதெல்லாம் வந்து வச்சு டவுன்லோட் பண்ணி மாற்றிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ட்ராக்கிங்கை பொறுத்த வரைக்கும் தேவையான எல்லா விதமான சென்சஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வாக்கிங், ஜாக்கிங் இதெல்லாம் வந்து பண்ணும்போது ஸ்டெப் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1% எரர் ரேஷியோ அதில் வருது, விச் இஸ் ரியலி குட், நல்லா ஒர்க் ஆகுது. ஹார்ட் ரேட் வந்து மானிட்டர் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், ஸ்பெஷலி ஸ்லீப் ட்ராக்கிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்யூரேட்டாகவே பண்ணுது. அண்ட் இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் வாட்ச்லையும் பார்த்துக்கலாம், ப்ளஸ் அந்த ஆப்லையுமே டீட்டெயில்டான ரிப்போர்ட் எல்லாமே வந்து வருது. ஸோ உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ட்ராக்கிங்க்கு ஒரு ரியல் ஸ்மார்ட் வாட்ச் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கணுமோ அது கொடுக்குது, ப்ளஸ் அதை கரெக்டாகவும் ட்ராக்கும் பண்ணுது.
ஒன். இதில் 500 mAh பேட்டரி இருக்கு, ஊக் சார்ஜர் சப்போர்ட்டும் இருக்கு. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1 ஹவரில் ஃபுல் சார்ஜ் ஆகிடுதுங்க. பட் அந்த பர்டிகுலர் டாக் இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியம். இது இருந்தால் தான் 1 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகும். வியர் OS 4.0 இது இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 13 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. 2 வருஷத்துக்கான OS அப்டேட் தந்துருவோம்னு சொல்றாங்க, which is good. அண்ட் உங்களுக்கு ஜிபிஎஸ்க்கான சப்போர்ட்டுமே இருக்கு. L1 L5 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேண்ட்கான சப்போர்ட்டுமே வந்திருக்கு, 2 ஃப்ரீக்வன்சியுமே. உங்களுக்கு அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அக்யூரசி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் என்னன்னா அந்த கேலிப்ரேஷன் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் பாப்பப் ஆகிட்டே இருக்கு. மேபி ஏதாச்சும் ஒரு அப்டேட்டை கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ப்ரைசிங்கை பார்க்கறதுக்கு முன்பாக கிவ்அவேக்கான ஒரு கொஸ்டினை பற்றி கேட்டலாம். ரீசெண்டாக தமிழ்டெக் ரீஸ்டார்ட்ன்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம கம்யூனிட்டிக்காக ஒரு புது பேர் வச்சிருந்தோம். அந்த பேர் என்னன்றதை கமெண்ட்ஸில் போட்டுட்டு அந்த ரீஸ்டார்ட் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வாட்ச் உடைய பிரைசிங் 25,000 ரூபாய். ஸோ 25,000 ரூபாய்க்கு இவங்க ஒரு LTE வேரியண்ட்டையும் சேர்த்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேலக்ஸி வாட்ச் எல்லாம் இருக்கு. அதுவுமே இந்த பழைய ஜென்ரேஷன்லாம் உங்களுக்கு 25, 30 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து கிடைக்குது. LTE வேரியண்ட்டுமே இருக்கு. ஸோ ஒரு காம்படிஷன் ஆண்ட்ராய்டில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காம்படிஷனாக இருக்கு. மேபி பிரைசிங் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மேபி 22,000 ரூபாய்க்கு வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டான ஒரு பிரைசிங்காக இருந்திருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. பட் ஸ்டில் 25,000 ரூபாய்க்குமே ஆண்ட்ராய்டில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல பேட்டரி லைஃபோட ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி தான் எனக்கு தெரியுது. வித் தோஸ் கான்ஸ், நான் சொன்ன கான்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கருத்து என்னன்றதை ஷேர் பண்ணுங்க.